இந்த பர்மிட்டுக்கான ஃபீஸ் மட்டும் 3500 4500 வருது ஒரு சீட்டுக்கு. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஒரு வருஷத்துக்கு நான் வந்து குறைஞ்சபட்சம் சீட்டு மட்டும் வச்சிருக்கிற வண்டிக்கு 36 சீட்டுக்கு நான் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா செலுத்துறேன். மக்களுக்கு இந்த தமிழன் பதிவன் கொண்ட வாகனத்தினால ஏதேனும் மாற்றங்கள் கிடைக்குதான்னா இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கலைஞர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிர்வாகம் இன்றைய தினத்தில் அது இல்லை. இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது போன்ற ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்களா, இல்லை உள்நோக்கத்தோடு இதை செய்கிறாங்களா? இன்னைக்கு காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவே ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் போகலாமான்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. பாதி தமிழ்நாடு லோடு வச்சிருக்கிற லோடு வண்டிங்களுக்கு டிரைவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையே பல்வேறு வணிக வாகன உரிமையாளர்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது சுதந்திர வாகன வாடகை சங்கத்தினுடைய செயலாளர் மேத்யூ அவர்கள். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சிறப்பு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தினுடைய பதிவு எண், இப்போ நிறைய பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகாலாந்துலேருந்து எடுத்து வந்து இங்கே ஓட்டுவாங்க. இப்போ இந்த பதிவெண் வந்து தமிழ்நாட்டில் ஓன் டிஎன்ல தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதனால இந்த ஆம்னி பஸ், இந்த வாகனம், இது சம்பந்தமான என்னென்ன இடர்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழன் பதிவெண் கொண்ட வாகனங்களாக அரசு மாற்றுவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏன்னா அரசினுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தமிழக பதிவெண் கொண்டு வாகனங்கள் இயக்குவதில்லை, அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய அரசுக்கு வரி பணம் செலுத்துவதில் எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் பிற மாநிலங்கள், ஏன் நான் வந்து நாகாலாந்துலேருந்தும் ஹரியானாவிலேருந்தும் மகாராஷ்டிராவிலேருந்தும் வாகனங்கள் கொள்முதல் பண்ணி நான் இங்கே வாகனங்கள் இயக்குறேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு அரசுக்கிட்டே என்ன பதில் இருக்குது அப்படின்னா, 2020 தான் படுக்கைக்கான வசதிகள் கொண்ட பர்மிட்டை அரசு கொடுக்குறாங்க, சீட்டுக்கான பர்மிட் அரசு கொடுக்குறாங்க. ஸோ சீட்டு பர்த்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே பஸ்ஸில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்க்கான பர்மிட்டெல்லாம் அரசு வந்து 2020 தான் கொடுக்க வழங்குறாங்க. சரி. ஸோ அதற்கு முன்பாகவே இது போல் ரிக்குவயர்மெண்ட்டு இருக்க போகும்போது கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்ற போகும்போது அதற்கு நாங்கள் எங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு 6 மாத காலமாக படிப்படியாக அரசு அதை தமிழன் பதிவெண் கொண்ட வாகனங்களாக மாற்ற வேணும் அப்படின்னு சொல்ல போகும்போது முடிந்தவர்கள் அதை மாற்றி கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ முடியாதவங்க அப்படின்றது யார் அப்படின்னா, 1-2 வண்டி வச்சுருக்கிறவங்க, இல்லை ஒரு 10 வண்டி வச்சு ஆப்ரேட் பண்ணுறவங்க, 10 வண்டி சொந்தமாக வச்சுக்கிட்டு வேறு ஒரு பிராண்டோட அட்டாச்மெண்ட் போட்டு ரன் பண்ணுறவங்க, அஃபிலியேட் பண்ணி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் பெரும் பாதிப்பு. என்ன பாதிப்பு அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வெளி மாநிலத்தில் பதிவு பண்ண போகும்போது அங்கே கடன் பெற்று இருப்போம். வங்கிகள் வந்து என்ஓசி கேன்சல் பண்ணாதான், என்ஓசி கிளியரன்ஸ் கொடுத்தாதான் நாங்கள் வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாற்ற முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான செலவு, அதுக்கு பர்மிட்டுக்கான ஃபீஸு, இந்த பர்மிட்டுக்கான ஃபீஸ் மட்டும் 3500 4500 வருது. இப்போ பிற மாநிலத்தில் பதிவெண் கொண்டு நாங்கள் எடுக்க போகும்போது அங்கே வந்து வருஷத்துக்கே எங்களுக்கு 50,000 பர்மிட் வருது மொத்தமாக வருஷத்துக்கு. இங்கே வந்து ஒரு குவார்ட்டர்லிக்கு எனக்கு 3500 ஒரு சீட்டுக்கு. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஒரு வருஷத்துக்கு நான் வந்து குறைஞ்சபட்சம் சீட்டு மட்டும் வச்சுருக்கிற வண்டிக்கு 36 சீட்டுக்கு நான் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா செலுத்துகிறேன். படுக்கை வசதி கொண்ட பேருந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா 8 லட்ச ரூபா வரைக்கும் நான் வரி பணம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இது வந்து பிற மாநிலத்துக்கு ஏற்றார் போல் இருக்கிற மாதிரி இதே மாதிரியான சலுகைகள் கொடுக்கும் பட்சத்தில் எந்த விதமான ஆட்சேபனைகளும் இல்லை. நடைமுறை சிக்கல். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா எண்ட் யூசர் கஸ்டமர். ஒரு பண்டிகை நாட்களில் போகும்போது அவர்கள் வந்து இந்த கட்டண விலை உயர்த்த போகும்போது ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க, இது கட்டண கொள்ளைன்னு. ஆனால் பின்புலத்தில் நம்ம எவ்வளோ தூரம் அதற்கான மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்றது அவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல அவர்களுடைய பிரயாணம் அரசு பேருந்து எனக்கு வந்து 400 ரூபா டிக்கெட் வாங்குதுன்னா நாங்கள் வந்து ஒரு 600 ரூபா வச்சுருக்குறோம், இல்லை 700 ரூபா வச்சுருக்குறோன்னா ஓகே, வசதிக்கேற்ற போல் பேருந்து இருக்குது, அதனால் நாங்கள் ஏறி போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். பட் ஆனால் அந்த சீசன் டைம் வரப்போகும்போது கொடுக்க முடியாமல், சப்ளை கொடுக்க முடியாமல் எங்கள்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து அரசு பல நேரங்களில் வந்து தணிக்கை செய்வாங்க.
அதாவது என்ன தணிக்கை check பண்ணுவாங்க. இந்த தணிக்கையை நான் சொல்ல, ஆ. ஒரு வியாபாரிகள் பதுக்கி வைக்கிறாங்களா, சர்க்கரையை பதுக்கி வைக்கிறாங்களா, வெங்காயத்தை பதுக்கி வைக்கிறாங்களா, ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அந்த டிமாண்டின் வாயிலாக லாபம் ஈட்டுவது. இது வந்து விவசாயம் பண்ணுறதில்ல, வியாபாரிகளும் பண்ணுறதில்ல, நடுவில் இருக்க இடைத்தரகர் தான். அந்த இடைத்தரகர் யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த பேருந்துகளில் வந்து எதுவும் ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை கிரியேட் பண்ண முடியாது. அந்த டிமாண்ட் வரப்போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அண்டை மாநிலம் கர்நாடகாவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கூட எங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸோடைய லிங்க் இருக்கும். அவங்க கிட்டேருந்து ஒரு 10 வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற ஒரு பண்டிகை நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை எங்களால் சப்ளை கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ஊரில் இங்கே பண்டிகை இல்லை. தமிழகத்தில் ஒரு பண்டிகை இருக்க போகும்போது அது வந்து மகாராஷ்டிராவில் பண்டிகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது போன்ற நேரங்களில் நாங்கள் அங்கே வெஹிக்கிளை வந்து ஒரு லீஸ்க்கு எடுத்தோ, இல்லை வந்து இந்த ஆப்ரேட்டர் இந்த ட்ரிப்புக்கு எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரேட் பண்ணி இங்கே சர்வீஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க வரக்கூடிய நாட்களில். இதையெல்லாம் அரசு சிந்தித்து செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி இது லாப நோக்கத்துக்காக மட்டும்தான் அரசு செய்யுது அப்படின்னு நினச்சா, லாபத்திற்காக இன்னும் பல்வேறு விஷயங்களை அரசு செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ செங்குன்றம், இந்த வட சென்னை, இல்லைனா வந்து இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள் ஆந்திரா பதிவெண் கொண்ட வாகனங்களை வச்சு இயக்குறாங்க. அதனுடைய கணக்குகள் அரசுக்கு வரலையா? அப்போ அதில் எவ்வளோ இழப்பீடுன்றது தெரியலையா? நீங்கள் ஆந்திரா மட்டும் சொல்கிறேன், கர்நாடகாவிலேருந்து சேலம், கோயம்புத்தூர் வரைக்கும் கர்நாடகா பதிவெண் கொண்ட லாரிகள் எவ்வளோ இயங்கிட்டு தான் இருக்குது. இல்லை இப்போ அது வந்துலாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இது மட்டும்தான் இருப்பாங்க, பொருட்கள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்கல்ல. மக்கள், நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்துட்டீங்க. மக்களுக்கு இந்த தமிழன் பதிவன் கொண்ட வாகனத்தினால ஏதேனும் மாற்றங்கள் கிடைக்குதான்னா இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆட்டோக்கான பர்மிட், அந்த பெர்மிட் வந்து 25 கிலோமீட்டருக்குள்ளாக மட்டும்தான் இயக்குவதற்கு அனுமதி அந்த மாவட்டத்துக்குள்ளார். இப்போ கல்லூரி பேருந்து இல்லை பள்ளி பேருந்து, இது 3 மாவட்டத்திற்கு இடையில் வாகனம் இயக்குவதற்கு தான் அனுமதி வழங்கப்படுகிறது. இதுவும் ஒரு விதமான ஒப்பந்த ஊர்தியாக தான் கொடுக்கப்படுது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பதிவெண் மாற்றுங்க அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்கள் ஸ்டேஜ் கேரேஜாக, அதாவது நம்ம வந்து உதாரணத்துக்கு திண்டுக்கல் டு திருச்சிக்கு ஸ்டேஜ் கேரேஜில் டிக்கெட்டு கிழிச்சு கொடுப்பாங்க. ஆமாம். அந்த ஸ்டேஜ் கேரேஜ்க்கான பர்மிட்டை இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்து மாற்றத்தை கொடுத்து நீங்களாம் வந்து மக்களும் பெனிஃபிட் ஆகட்டும், வியாபாரிகள் நீங்களும் பெனிஃபிட் ஆகுங்க அப்படின்றத அரசே இப்போ செய்யலை. இதே ஒப்பந்த ஊர்தி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஒப்பந்த ஊர்திக்கு 4+ சீட்டு கொண்ட வாகனத்திலேருந்து 12 சீட்டு வச்சுருக்கிற வாகனத்திலேருந்து 36 சீட்டு வச்சுருக்கிற பேருந்து வரைக்கும் எல்லாமே ஒப்பந்த ஊர்தி. இந்த ஒப்பந்த ஊர்தியினுடைய தேசிய அரசாங்கம், நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்க மோட்டார் வாகன சட்டமாக இருக்கட்டும், இல்லை ரூல்ஸாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு 10 வண்டி இருக்குது, இந்த 10 வண்டியில் நீங்கள் வந்து ஹையருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கோ. ஒரு ஓனர் வரல, இந்த வெஹிக்கிள் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வெஹிக்கிளுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி ட்ரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இரு, ஹையர் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு தான். இது ஹையர். இப்போ இந்த மாற்றத்தினால நீங்கள் பொங்கல், தீபாவளி போகும்போது உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சிருதா? எப்படி? ஒன்றும் இல்லை, நான் சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன். ஆண்டிற்கு 28 கோடி ரூபாய் இழப்பீடு வருது அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனை, இந்த ஒரு 4 நாளாக தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது போக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் 5 லட்ச ரூபா வைப்பு நிதி, மாதந்தோறும் 5000 ஊக்கத்தொகை, இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய செலவுகள் எவ்வளோ வருது? எப்படி ஒரு 8 கோடி வந்துருமா? வந்துடும். இப்போ நீங்கள் இப்போ 28 கோடியில் 8 கோடி போயிடுச்சு, 20 கோடி. இந்த 20 கோடி வருமானத்துக்காக இப்போ ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை போராட வைக்கணும். நீங்கள் எண்ணம் எதுவாக இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் சிந்திக்கணும். பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் இதை கேள்வி எழுப்பினாதான் அரசு சற்றே சிந்தித்து நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கலைஞர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலங்களாக இருக்கட்டும், அன்றைய காலகட்டங்களில் நம்மளுக்கு விவரமே தெரியாது, ஆனால் பிரில்லியன்ட். அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய நிர்வாகம் இன்றைய தினத்தில் அது இல்லை. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், கலைஞர் ஆட்சி காலங்களில் இலவச ஆட்டோ பர்மிட் கொடுத்தாங்க. நம்ம சிந்தாதிரிப்பேட்டை பக்கம் போனோன்னு வைங்களேன், சும்மா
ஜேன்னு புது வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் சும்மா லைட்டு கீட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த பர்மிட்டுக்கு எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி ரேட்டுக்கே குறைஞ்சபட்சம் 1600 தான். 1990களிலும் 95களிலும் உங்களுக்கு வந்து பர்மிட் இலவசமாக கொடுக்குறாங்க. கலைஞர் பர்மிட் வந்து கலைஞர் ஆட்டோப்பா அப்படின்னு சொன்ன தொழில் வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள். இன்றைக்கி என்ன நடக்குது? நீங்கள் பைக் டாக்ஸி அனுமதித்து வச்சுருக்கிறீங்க, ஆட்டோக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரல, 11 வருஷமாக கட்டண உயர்வை கேட்டு அவங்கவுங்க போராடிட்டு இருக்கோம். நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை. இன்றைக்கி பாதி பேர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் போய் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை மீட்டு திருப்பி தமிழகத்துக்கு கூட்டு வந்து இங்கே தொழில் நடத்துவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். தனிநபர்கிட்ட இந்த துறை வந்து இருக்கணும். இன்றைக்கி அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கவுன்சிலர்களும் காவல்துறை ஆய்வாளர்களும் உதவி ஆய்வாளர்களும் குறைஞ்சபட்சம் 20 ஆட்டோலேருந்து 200 ஆட்டோ வச்சுருந்தவங்க. இன்றைக்கி ஆட்டோ வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுருக்கிறாங்க? இல்லை. அவர்களால் தொழில் செய்ய முடியல. அந்த சூழல் எதனால் உருவாச்சு? வங்கி கடன், இதோ இந்த மாதிரி இலவச ஆட்டோ பர்மிட் கொடுக்குறேன் அப்படின்னு போகும்பொழுது வாரியத்தில் உறுப்பினராக்கி அவர்களுடைய பலன்களை நலன்களை அக்கறை கொண்ட பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறா அப்படின்னா அஃபீஷியல்ஸ், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்க போகும்போது அவர்களுடைய பொறுப்புகள் அமைச்சர் பொறுப்புகளாக இருக்குது, முதலமைச்சர் பொறுப்புகளாக இருக்குது, இல்லை ஒரு எம்எல்ஏவாக கூட. இன்றைக்கி 234 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. யாராவது ஒருத்தராவது இந்த போக்குவரத்து மானிய கோரிக்கைகளில் ப்ரைவேட்டு ஆட்டோ டிரைவருங்க வந்து கஷ்டப்படுறாங்க, டாக்ஸி வாகனத்தை வச்சுருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் இல்லை, அவர்களுக்கான சலுகைகள் எதுவாவது பேசும் பொருளாக இருக்குதா? நீங்கள் வெறும் எந்த துறையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா குறிப்பாக அரசு பேருந்து துறையை மட்டும்தான் மானிய கோரிக்கையாக வச்சுருக்கிறீங்க போக்குவரத்தில். அதை தாண்டி போக்குவரத்து துறையில் வேறு எதுவுமே இல்லையா? அப்போ யார் இதை செய்ய வேண்டும்? இது வந்து ஆப்ரேஷன்ஸ், அதாவது மிஷினரி, ஒரு மிஷின், கவர்மெண்ட் பாடி இஸ் அ மிஷின். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு சாவி கொத்து மாதிரி ஓட்டை கொடுத்து நாங்கள் வந்து தேர்வு பண்ணி நீங்கள் எங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். இது வரைக்கும் செய்யலை. சரி, இப்போ இந்த வாகனம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மக்கள் ஓட்டக்கூடியது. இதற்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, இப்போ ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கிளாம்பாக்கம் மாற்றினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ச்சைகள் தான். பஸ் இங்கே வராங்க போகிறாங்க, டிப்போ இருக்குது, சில பேருக்கு இங்கே கோயம்பேட்டில் டிப்போ இருக்குது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரைவேட்டாக இங்கிட்ட மாதவரத்தில் இருக்குது, அப்படி இப்படின்னு மாற்றி இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு. இப்போ இந்த போக்குவரத்து நெரிசல், இதனால் இந்த ஆம்னி பஸ்ஸு, இதோடைய மெயின்டெனன்ஸு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைஞ்சலாகவே காட்டப்படுது. எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் பேருந்தால இவ்வளோ பிரச்சனையாச்சு, ரேட்டை ஏற்றுனாங்க, கட்டுப்பாடு விதிக்கணும், இந்த செய்திகள் தான் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏறும் பொழுது சில இன்னற்பாடுகள் நடக்குது. உண்மையிலே கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் சவுத் சைடு நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்குள்ளார நாக்கு தள்ளிடுது. இல்லை, இது வந்து இது சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது அரசு வந்து சற்றே தொலைநோக்கு சிந்தனையோட சிந்தித்து அவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவில் அதான். இந்த திட்டங்களாலே ஆடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தென்னிந்திய மக்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழக மக்களும் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த பதிவையும் மாற்றி இது பண்ணுறீங்க அப்படின்னா இப்பயே சொல்லிட்டீங்க கண்டிப்பாக விலையேற்றம் வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டீங்க. அப்போ இன்னும் பேர்டன் ஜாஸ்தி. இல்லை, நான் இதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தபடியான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு சமீபத்தில் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களும் ஒப்பந்ததாரர்களாக டெண்டர் விட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 4000 பேர்லேருந்து 8000 பேர் ஒரு நாளைக்கு தினக்கூலியாக அவர்களுக்கு 800 ரூபாய் வழங்கப்படுது, மெக்கானிக் முதற்கொண்டு. ஏற்கனவே தமிழக அரசு பேருந்துகளுடைய பிரேக் டவுனு விபத்துகளுடைய செய்திகள் தினந்தோறும் வருதா, இல்லை ஆம்னி பேருந்துகளுடைய விபத்தோ இல்லை வந்து சர்ச்சையோ தினந்தோறும் வருதா? இல்லை. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அரசினுடைய செயல்பாடுகளில் தனியாருடைய பங்களிப்பு. நாட்டு இந்திய அரசாங்கம் எல்லாத்தையும் தனியாருக்கு தார வார்த்துட்ருக்குறாங்க இல்லையா? கார்ப்பரேட் மயமாக்கப்பட்டு இருக்குது இல்லையா? இதே போல தான் கார்ப்பரேட் மயமாக்க போகும்போது கட்டணங்கள் அதிகமாகப்படும். தனிநபருடைய பங்களிப்பு இல்லாமல் பெரும் முதலாளியோட பங்களிப்பு வரப்போகும்போது கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது உங்களை ஒரு குடையின் கீழ், ஒரு முதலாளியின் கீழ் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. தமிழகம் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் கேரள மாநிலத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் கொந்தளிச்சிருக்கிறார். எத்தனை ஊடகம் இதை பற்றி இன்னைக்கு பேசினாங்க?
தமிழகத்திலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துக்கும் 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தமிழகம் என்ன தனி நாடான்னு கேட்டிருக்கிறாரு. ஏன் நீங்கள் இன்னைக்கு மௌனம் காக்குறீங்க? நான் வந்து வேணா சொல்றதுல மாற்று கருத்து இருக்கலாம், அவர் சொல்றது வேணா வந்து அவர் விளம்பரத்துக்காக சொல்லலாம், செய்யறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கேரள மாநிலத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா கேரளா வண்டிக்கும் நீங்கள் அபராதம் போடுறீங்க. இப்போ கேரளா வெஹிக்கிள் கொச்சின்லேருந்து கிளம்புது, வாளையார் வழியாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு டிக்கெட் ஏற்றுது, இல்லை டிக்கெட் இறக்குது, கோயம்புத்தூர்லேருந்து சேலம் சென்னை வரைக்கும் வருது. இப்போ அந்த வண்டிக்கு நீங்கள் போய் அபராதம் விதிக்க போகும்போது அவங்க கேட்க மாட்டாங்களா? நீங்கள் வந்து அதிகாரிகள் என்னன்னா கண்மூடித்தனமாக தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு. அவருக்கு நான் வந்து பிளைண்டாக வந்து ஐயா நான் 10 கேஸ் போட்டுட்டேன் அப்படின்னு கணக்காட்டுறதுக்காக பணி செய்கிறாங்க. இதை சற்றும் சிந்தித்து கரெக்டான முறையில் பண்ண போகும்போது எந்த வித பிரச்சனையும் வராது. நான் மீண்டும் அரசுக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து இன்றைக்கி 6 மாதமாக ஆம்னி பேருந்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் எந்த விதமான முன் அறிவிப்பு பெரும் அளவில் கால அவகாசம் கொடுக்காம வெறும் 20 நாட்கள் நவம்பர் 20ஆம் தேதியோ நவம்பர் 21ஆம் தேதியோ தமிழக அரசு உத்தரவு கொடுத்தாங்க. 7+6+ மேலே இருக்க இருக்கைகளுக்கு 12 இருக்கைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களுக்கும் ஆயில் டாக்ஸ், நாங்கள் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி இயர்லி டாக்ஸ் கட்டிகிட்டு இருந்த எல்லாத்தையும் லைஃப் டாக்ஸாக மாற்றினாங்க. அதுக்கு கால அவகாசம் கொடுக்காத நிலையில் பண்ணதில் 25%, 50%, 100% அபராதத்தோட கட்ட வச்சிங்க. அது வஞ்சிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? அப்போ அந்த 6 மாதம் யாருக்காக நீங்கள் செய்கிறீங்க? இதுவும் மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க, அதுவும் மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு ஒரு 7 சீட்டர் கேப் போகுது அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு சாலை வரைக்கும் நாங்கள் வந்து 3400 ரூபா பே பண்ணுறோம். ஆனால் அதே அரசாங்கம் ஆந்திரா பதிவெண் கொண்டு வணிக வாகனம் தமிழகத்துள்ளார வர போகும்போது 800 ருபீஸ் பே பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே உயர்த்தலாங்க. இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது போன்ற ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்களா, இல்லை உள்நோக்கத்தோடு இதை செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் தான் எழுது. இல்லை உங்கள்கிட்ட மட்டும் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கிற மாதிரியே தோணுது. இது எப்பவுமே நடக்குது, இது ஆதி காலத்துலேருந்தே நடக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கிட்டேன், கண்காணிப்பு கேமரா வாங்கிட்டேன்றதுனால அபராதம் மேலே அபராதம். நீங்கள் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சீட் பெல்ட் போடலை, ஹெல்மெட் மாட்டலை, இல்லை வந்து ஏதாவது நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கிறா அப்படின்னு வாக்குவாதம் நடந்து ஆக்சுவல் ரீசனை ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்ல போகும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஓகே ரைட் பரவாயில்ல சரிப்பா போப்பா அப்படின்ற ஒரு காலம் மாறி போய் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ வச்சு டேரெக்டாக ஃபைனு. கடைசியில் நாங்கள் ஃபிட்னஸ்க்கு போய் நிற்க போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு 18,000 ரூபா ஃபைன் அமௌண்ட்டு நிற்கும். மொத்தமாக கட்டு, வேறு வழி இல்லை. நீங்கள் லாப நோக்கத்தோடு மட்டுமே ஒரு துறையை இயங்க வைக்கிறீங்க அப்படின்னா சேமிப்பை நீங்கள் ஏன் கவனத்தில் எடுத்துக்க மாட்டீங்க? நீங்கள் 2 வீலர் இப்போ சொன்ன பைக் டாக்ஸி, இல்லை வந்து ஜொமேட்டோ இந்த ரைடு எடுத்துகிட்டு போகிற வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம், அதுக்கு நீங்கள் பர்மிட் கொடுத்து கொண்டு வாங்க. இன்றைக்கி காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவே ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் போகலாமான்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு மாற்று தொழிலாக உருவாகுவதற்கு இங்கே வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆட்டோ ஓட்டினா கௌரவ குறைச்சலாக இருக்குது, பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காகவே அவர்கள் வந்து பைக் டாக்ஸியோ இல்லை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களுக்கெல்லாம் தனிநபருடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு அந்த நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், அரசியல் ரீதியான கேள்வி தான். சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கூட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாரு. 3 கிரிமினல் சட்டங்கள் அந்நிய மொழியில் இருக்குது, சமஸ்கிருத மொழியில் இருக்குது, மாற்று மொழியில் இருக்குது, எனக்கு அதில் எடுத்துக்க முடியாது, அதுலேயும் இன்னும் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மொத்த இந்திய அரசாங்கம் மொத்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திற்கும் 2019 மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதா கொடுத்து இந்த ஓலா ஊபர் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுங்கள், ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து தொழிலாளர் நல வாரியத்தில் இணைச்சிக்கோங்க, அவர்களுடைய காப்பீடு கொடுங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதுக்கு வந்து கடிதமே எழுதலை, இல்லை நடைமுறைப்படுத்தலை? சரி சார், இப்போ இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு எப்போ வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க மாற்றணும்னு? டைம் முடிஞ்சிருச்சு. கட்டியே ஆகணும். ஷெட்டுக்குள்ளார நிற்கிற வண்டிகளாம் வந்து அபராதம் விதிக்கிறாங்க. சாலையில் ஏதேனும் வாகனங்கள் பழுதாகி நின்றுட்டு இருக்கிற வாகனத்துக்கு கூட அபராதம் விதிக்கிறாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள், கேரளா பதிவெண் கொண்ட வாகனம், கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனம், ஆந்திரா பதிவெண் கொண்ட வாகனத்திற்கு கூட அபராதம் விதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
நேற்றிலிருந்து இப்போ ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் பெரிதளவில் அபராதம் விதிக்கப்படலை. இல்லை, எனக்கு நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வருது. சமீபத்தில் ஒரு போலீஸ் ஒருத்தருக்கும் நடத்துனருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா. கரெக்ட். அந்த சமயத்தில் சமரசம். கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளோ ஃபைன் போட்டாங்க. நீங்கள் இது வந்து இல்லை சொல்லிக்கிறேன் நான். நிறைய ஃபைனு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடல, பார்க்கிங் பிரச்சனை, பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டில், அது இதுன்னு ஃபைனை போட்டு இரும்பு கரம் கொண்டு அறக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே காரை தழுவி கட்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த பஸ்ஸும் மாட்டலை. அரசு துறைகளுக்குள்ளாரியே இவ்வளோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னா, தனியாருக்கும் அரசு துறைக்கும், அதுவும் அரசு துறைகள் 2 எந்திரமா, ஒரு பக்கம் வட்டார போக்குவரத்து துறையும் இன்னொரு பக்கம் காவல்துறையும் சேர்ந்து எங்களை வஞ்சிக்க போகும்பொழுது எங்களுக்கு எவ்வளோ மாதிரி இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுவே தமிழக அரசு தலையிட்டு எவ்வளோ இலவசம் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறீங்க, காவலர்கள் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறியா இலவசமாக பயணம் பண்ணிக்கோன்னு உத்தரவு கொடுத்துருக்கலாம். இது அரசு செய்திருந்தால் கண்டக்டரும் டிரைவரும் ஆதங்கப்பட போகிறதில்ல, மற்ற காவலர்களும் ஆதங்கப்பட போகிறதில்ல. காவலர்களுக்கு முதல்ல யூனியன் வேணும்னு கேட்குறாங்க. யூனியனே தேவையில்லை, இந்த சம்பவமே உங்களுக்கு போதும். எவ்வளோ யூனிட்டியோடு அவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் பிறர் அறிவிப்பு செய்யப்படாத ஒரு ஜீவோ இல்லை, அதையும் திருப்பி தமிழக அரசு அந்த விதிக்கப்பட்ட அபராதத்தையும் திரும்ப பெறாங்க. விரட்டிட்டு இப்போ ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய பாதுகாப்பை பற்றி யார் கேள்வி கேட்கறது? எல்லா இரும்பு கரமும் ஆம்னி பஸ்ஸுக்கு தான் வராங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆம்னி பேருந்து மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வாகன உரிமையாளர்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். நீங்கள் வந்து சென்னை சிட்டியில் ஒரு லோட் ஆட்டோ இயங்கணும் அப்படின்னா காலையில் போய் பக்கத்தில் இருக்கிற யார் மிஷின் வச்சுருக்கீங்களா சார், ஒரு 500 ரூபா ஃபைனை போட்டுருங்க சார் அப்படின்னு ஃபைன் போட்டு சலான் வாங்கிட்டு போகிற நிலைமையில் இருக்குது. இல்லைன்னா அவர்கள்கிட்ட எந்த இடத்துல நான் எல்லாமே சரியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட, என்னுடைய லோடோட கெப்பாசிட்டி முதற்கொண்டு சரியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அங்கே வாகனத்தை 2 மணி நேரம் நிப்பாட்டாங்க அப்படின்னா ஆதங்கப்பட வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு பிஎஸ்சி படித்த பட்டதாரி பையன், எதுக்காக நீங்கள் வந்து என்னை பிடிக்கிறீங்க, எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குது அப்படின்னு கேட்க போகும்போது, அரசு புத்தகம் எடுத்து போகக்கூடிய லோடு அது, கடைசியில் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2 நாள் கழித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இந்த எஃப்ஐஆரை திருப்பி வாபஸ் வாங்க முடியுமா? முடியாது. அடக்குமுறைகளை, அதுவும் குறிப்பாக இந்த போக்குவரத்து துறையில் அன்றைய நாள்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு தெரியாமல் இருந்தது, ஊடகங்கள் அதை பிரதிபலிக்கிறதுக்கான நேரமும் வாய்ப்பும் இல்லை. இன்றைக்குமே தமிழகத்தில் பல்வேறு ஊடகங்கள் அரசியலை மட்டுமே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் என்ன கடைசியில் யாருக்கு வரப்போகுது? காமன் மேன், உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்க போகிறது அத்தனை அரசியல் கட்சியும் தான். எனக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்ததுன்னா பாஜக எம்எல்ஏவோ இல்லை பாஜக தலைவரோ இல்லை அதிமுகவோ இல்லை வந்து தொல் திருமாவளவனோ இல்லை வேல்முருகன் ஐயாவோ இந்த மாதிரியான தலைவர்கள் பேச போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல்வேறு ஊடகங்கள் வெறும் அரசியல் கணிப்பை மட்டும் வருஷத்துக்கு 10 நாள் இல்லை 15 நாள் சட்டமன்றம் கூடி பொதுமக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஊடகமும் குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அக்கறை கொண்டு பேசினால் மட்டுமே தான் அரசியல் பிரதிநிதிகள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மக்களுடைய உணர்வை உணர்ந்து அவர்கள் வந்து மக்களுக்காக பணி செய்வாங்க. இல்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை விட நான் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டேன், இவனை விட நான் 40க்கு 40 வாங்கிட்டேன், நீ ஒன்று கூட வாங்கலை, நீ வந்து தேர்தலில் பங்கெடுப்பு எடுக்கல அப்படின்றதுனால நான் தான் ராஜா. இது கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு கிடையாது. சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஐயமும் மக்களுக்கு ஏற்படாத வண்ணம் அரசு மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. இல்லை, இப்போ உங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? போக்குவரத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கால அவகாசங்கள் கொடுக்குறாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ 40 வண்டி நான் வச்சுருக்கிறேன், என்னால் திடீர்னு கடனை அடைச்சி விட்டுட்டு நான் திருப்பி இங்கே வண்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது? இல்லையே. அதாவது உங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த 1-2 வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. 2வது, ஆல் இண்டியா பர்மிட்டை நாங்கள் வாங்கியாச்சுங்க. இந்தியாக்குள்ளே தான் வாழ்கிறோம். நான் இப்போ தமிழன் பதிவு கொண்டு பர்மிட்டை வாங்கிட்டு ஆல் இண்டியா டேக்ஸை கட்டிட்டு நான் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா வரைக்கும் கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். நான் இந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்டு வச்சுக்கிட்டு நான் வந்து ஆந்திரா தாண்டிட்டேன்னு வைங்களேன், என்னுடைய சிக்கல் என்னன்றது இங்கே தமிழக அரசுக்கு தெரியாது.
போகிற பாதி தமிழ்நாடு லோடு வச்சிருக்கிற லோடு வண்டிங்களுக்கு டிரைவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையே இருக்குது. டீசலை திருடுறாங்க, நின்று சாப்பிட முடியல, சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளார கத்தியை காட்டி இருக்கிற பணத்தையும் டீசலையும் பிடுங்கிட்டு போகிறாங்க. லோடை தார்பாய் அறுத்துக்கிட்டு இன்றைக்கும் தார்பாய் முருகன் உழவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியா முழா. தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை, கேரளாவில் மட்டும்தான் இல்லை, ஆந்திராவில் மட்டும்தான் இல்லை, கர்நாடகாவில் மட்டும்தான் இல்லை, தென்னிந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரயாணத்தின் பொழுது எந்த விதமான திருட்டு பயமும் இல்லாமல் வாகனங்களை இயக்க முடியுது. அதை தாண்டி தமிழக பதிவெண் கொண்டு நீங்கள் பிற மாநிலத்தை போய் வாகனம் இயக்க போகும்போது அதனுடைய பின் விளைவுகள்லாம் நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு செயல்படணும். அதையும் தாண்டி சமீபத்தில் இந்திய அரசாங்கம் 2BH அப்படின்னு ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருந்தாலே, நீங்கள் ஒரு கன்சர்ன் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக இருந்து அது வந்து கர்நாடகாவும் ஒரு 2 மாநிலத்தில் அந்த பதிவு வச்சு இருக்கிற ஒரு நிறுவனத்தில் பணி செஞ்சாலே உங்களுடைய வாகனம் 2BH அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கலாம். அந்த பதிவின் போது 2 மாநிலத்திற்கும் சமமாக சாலை வரி செலுத்தப்பட்ட பிறகு தான் அந்த பதிவு நம்பரே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாகாலாந்தாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த வாகன நம்பர் பிளேட்டாக இருந்தாலும் சாலை வரி செலுத்திய பிறகு நீங்கள் ஏன் அதற்கு கடுமையாக்குறீங்க அப்படின்றது தான் புரியல. இந்த கணக்குகள் அரசு வந்து இதன் வாயிலாக 28 கோடி வருமானம் இருக்குது அப்படின்னு எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்றது தெரியல. சரி, அப்படியே அது இருந்தாலும் அதை விட வருமானம் ஈட்டக்கூடிய செயல்பாடுகளில் இன்னும் அரசு அக்கறை கொண்டால், உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஓலா ஊபராக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரி பாய்ஸோட இன்கம் அவங்களுடைய ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு வந்து அவர்களையும் தொழிலாளர் நல வாரியத்துக்குள்ளார உள்ள அடக்கி நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் 2000 கோடி வருமானம் வரும். 28 கோடி உங்களுக்கு பெரிய விஷயமா, 2000 கோடி பெரிய விஷயமா? இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ வந்து ஒரு 600 ரூபாய் இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ இதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே 2-3 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ரேட்டு ஏற்றியாச்சு. ஆமாம். இப்போ உதாரணம் திண்டுக்கல் இது சென்னை டு திருச்சி, சென்னை டு மயிலாடுதுறை வச்சுப்போமே. மயிலாடுதுறைக்கு வந்து 1600 ரூபா 2 டிக்கெட் வாங்கின விலை போய் இன்னைக்கு வந்து 2150 ரூபாயில் இருக்குது. நான் ஏசியா? ஏசி தான். ஏசி ஸ்லீப்பர். நாளைக்கு இன்னும் பண்டிகை நாட்கள் வரப்போகும்போது குறைந்தபட்சம் இன்னைக்கு தமிழக அரசு சொல்லக்கூடியது ஒரு 500-600 பேருந்துகள் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த 600 பேருங்களுடைய டிக்கெட் வந்து மாற்று பேருந்துகள் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் கிடைக்காத பட்சம் 400லேருந்து ஒரு 500 ஒரு 300 சப்ளை கொடுத்துட்டோன்னு வைங்களேன். 600ல் 300 கொடுத்துட்டோம். 300 ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா கூட 300 × 36 சீட்டு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பயணிகள் பேருந்து கிடைக்காம. பயணிகள் பெரிய பாதிப்பாச்சங்க. பயணிகளுக்கு தான் இது பெரிய பாதிப்பு. மக்களுக்கான சேவையை உணர்ந்து செயல்பட்டால் உண்டு வாழ்வு. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அதற்கு தான் நான் உதாரணமாக காட்டினேன். பெருந்தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், ஆளுமையின் காரணமாக மட்டுமல்ல, அறிவார்ந்து நேரடியாக பயனாளிகள் பலன் பெறட்டும் அப்படின்றதுக்காக 1200 ரூபா பர்மிட்டை கூட இலவச பர்மிட்டுன்னு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட வச்சாங்க. அன்னைக்கு முதலீடு செய்ய வச்சாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாது அது 1200 ரூபா பர்மிட். 1200 ரூபா பர்மிட் ரொம்ப பெரிய விஷயமா, இல்லை உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பெரிய விஷயமா? இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா அவர்கள் வந்து கடன் பெற்று வாங்கியிருக்கிறாங்க அந்த வாகனங்களை. இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளர், எத்தனையோ ஆட்டோ தொழிலாளர்கள் அன்னைக்கு அவர்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஐஏஎஸ்ஸாகவும் டாக்டராகவும் கூட ஆக்கியிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை ஆம்னி பேருந்து தொழிலாளர்களுக்கு மட்டும், உரிமையாளர்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல. டாக்ஸி ஓட்டினாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் சரி, 2 வீலரை வச்சு பைக் டாக்ஸி ஓட்டினாலும் சரி, இவர்களுக்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்குங்க அப்படின்றது தான் கேட்குறோம் நாங்கள். தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தப்படலை. நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்க குறைந்தபட்சம் 5 லட்சம் ஆட்டோ தொழிலாளர்கள் போக்குவரத்து துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம். அதே போல் டாக்ஸி ஓட்டுநர்கள், ஓலா ஊபர் போன்ற நிறுவனத்தினுடைய பாதிப்பில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான விடிவு காலமும் அதற்கான கட்டணமும் நிர்ணயிக்கப்படலை. 12 இருக்கைகளுக்கு மேலாகவும் 24 சீட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு பர்மிட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு அரசு இன்னும் பர்மிட் கொடுக்கல. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2016 ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக இந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆட்சிகளுக்கு வந்தால் நாங்கள் வந்து மினி வேனுக்கெல்லாம் பர்மிட் கொடுப்போன்னு. ஆனால் அதுக்கு பர்மிட் கொடுக்கல.
ஆம்னி பேருந்துகளுக்கு இது போன்ற நடைமுறைகள் வைக்க போகும்போது பேருந்து உரிமையாளர்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, பெருமளவு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் எனது கருத்து. அதற்காக அரசு செயல் திட்டங்களை கொண்டு வரணும். பெரும் முதலாளிக்கு இந்த துறை போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐயம் இருக்குது. சொல்லப்போனால் நான் ஒரு 30 கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன ஒரு 2 ஆம்னி பேருந்து வாங்குறதுக்கு முயற்சி செய்வேன். அந்த வாய்ப்பை இது போன்ற ஒரு நடைமுறைகள் வருவதால் நாங்களும் பாதிக்கப்படுறோம். தமிழகத்திலுடைய மக்கள் பிற மாநிலத்தில் போய் தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த ஒரு வாய்ப்பை தமிழகத்திலேயே பணி செய்யணும், தமிழகத்துக்கு எங்களுடைய வர்ப்பணம் இருக்கணும், தமிழர்களுடைய அடையாளத்தை போக்குவரத்து துறையிலையும் எங்களுடைய கால் பதிப்பு இருக்கணும் அப்படின்றதுல கேட்டுக்கொள்கிறோம். அரசு இதற்கான தெளிவான விளக்கங்களோட முடிவுகளோட வரணும் அப்படின்றத வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.